காலி மிலித்துவை மஸ்ஜித் முஹியுத்தீன் தைக்காவின் 128வது ஆண்டு நிறைவு. காலி மிலித்துவை மஸ்ஜித் முஹியுத்தீன் ஆரம்பிக்கப்பட்டு 128 வருடங்கள் நிறைவடைவதையும் தைக்காவின் 120வது மனாகிபு கந்தூரி வைபவத்தையும் முன்னிட்டு இந்த கட்டுரை பிரசுரிக்கப்படுகிறது. குத்துபுஸ்ஸமான் அல் இமாமும் அரூஸ் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெள்ளை அகமது நாயகம் ஆமினா உம்மா தம்பதிகளுக்கு இரண்டாவது மகனாக தென்னிந்தியாவின் காயல்பட்டணத்தில் ஹிஜ்ரி 1232 முஹர்ரம் பிறை 20 செய்யிது முகம்மது என்ற இயற்பெயரோடு அவதரித்தார்கள். மகான் அவர்கள் தமது 2ஆம் வயதில் கீழக்கரையில் குடியேறி ஆரம்ப கல்வியை தம் தந்தையின் மேற்பார்வையில் அரூசியத்துல் காதிரியா தைக்காவில் கற்றார்கள். தந்தை மகனின் திறமையை இளமையிலேயே அறிந்து கொண்டு அரபு மொழியை அள்ளி வழங்கினார். குழந்தை பருவத்திலேயே அறிவிலும் ஆற்றலிலும் உச்சநிலை அடைந்து காணப்பட்ட இமாமுல் அரூஸ் நாயகம் தனது 7 வயதிலேயே புனித குரானை மனனம் செய்வதில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டார். இமாம் அவர்கள் 9ஆம் வயதை அடையும் போதே ஹாபிளாகும் பெருமையையும் பெற்றார். சிறுவனாக அரூசியா தைக்காவில் கல்வி கற்கும் போதே அரபு தமிழ் மொழிகளில் இலக்கியம் இலக்கணம் பிக்குஹு மார்க்க சட்டம் கற்றுக்கொண்ட இவர் கீழக்கரை சின்ன தைக்கா சாஹிப் ஒலியுல்லா அவர்களிடம் தசவுப் தத்துவம், பல்சபா ஞானம், பலகியாத் வானசாத்திரம், மந்தி தர்க்க சாஸ்திரம், தாரி வரலாறு போன்ற பல்வேறு சாஸ்திரங்களை கற்று தேர்ச்சி பெற்றார். அத்துடன் நின்று விடாது மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் நாயகம் அவர்கள் கண்ணனூர், தலைச்சேரி, பொன்னானி போன்ற நகரங்களுக்கெல்லாம் சென்று அங்குள்ள மேதைகளின் நல்லாசிகளையும் பெற்றுக்கொண்டு நல்ல அனுபவங்களையும் கற்றுக்கொண்டார். அப்போது அரபு, உருது, பார்சி, தமிழ் மொழிகளிலும் தேர்ச்சி பெற்ற மகான் அவர்கள் பள்ளி பருவத்திலேயே கவிதை, கசல், பைத்துக்கள், பாக்கள் பாடியதோடு மட்டுமல்லாமல் இயற்றும் திறமையையும் பெற்று திகழ்ந்தார். ஒழுக்கமும் அறிவும் குணப்பண்புகளும் மேலோங்கி காணப்பட்ட செய்யிது முகம்மது நாயகம் அவர்கள் தைக்கா சாஹிப் ஒலியுல்லா அவர்களின் இதயம் கவர்ந்த நாயகனானார்கள். கற்பில் செல்வியாகிய சாரா அம்மையாரை ஹிஜ்ரி 1253 ரபியுல் அவ்வல் பிறை 17 கரம் பிடித்தார். தைக்கா சாஹிப் ஒலியுல்லா அவர்கள் மருமகனை அழைத்து வருமாறு கூறும் போதெல்லாம் ஆலிம் சாஹிப்பை அழைத்து வருமாறு பணித்தார்கள். ஒரு நாள் ஒரு மாணவன் எந்த ஆலிமை என்று வினவ தைக்கா சாஹிப் ஒலியுல்லா அவர்கள் மாப்பிள்ளை லெப்பை ஆலிமை என்று பதில் கூறிவிட்டார்கள். அன்று முதல் மாப்பிள்ளை லெப்பை என்ற சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கலானார்கள். அல்லாமா மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் அவர்கள் கிறிஸ்துவுக்கு பின்னான 1835 தமது 18ஆம் வயதில் முதலாக இங்கு விஜயம் செய்தார். அப்போது அவர்களின் முழுமையான நோக்கம் வர்த்தக நோக்கமாகும். இங்கு வந்தபோது இலங்கையில் எல்லா மூலை முடுக்குகளிலும் சென்று தரிசித்த அவர்களை அப்போது இங்கு வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்களின் வாழ்க்கை நிலைமை அவர்களை கதிகலங்க வைத்தது. மாற்று கலாச்சாரத்தில் மூழ்கி இஸ்லாம் என்றால் என்ன என்று கூட தெரியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த சமூகத்தினரை நல்வழிப்படுத்த தம்மால் இயன்ற அனைத்தையும் செய்ய வேண்டும் என எண்ணிய பெரியார் அவர்கள் தாம் என்ன நோக்கத்திற்காக இங்கு வருகை தந்தாரோ அந்த நோக்கத்தை ஒரு புறம் தள்ளி வைத்துவிட்டு அல்லாஹ்வின் பாதையில் மக்களை மீளச் செய்வதற்கான பணியை ஆரம்பித்தார்கள். வெறும் போதனையோடு மட்டும் நின்று விடாது சாதனை வீரராக துணில்பட்டார். இன்று இலங்கையின் நாலா பாகங்களிலும் மகானின் முயற்சியால் 350க்கும் மேற்பட்ட பள்ளிவாயல்கள், தைக்காக்கள், மத்ரசாக்கள் என்று முஸ்லிம்களின் சமய கடமைகளுக்கும் அறிவுக்கும் தளம் அமைத்த பெருமை மகானையே சாரும். அவற்றுள் ஒரு சிலவற்றை இங்கு குறிப்பிட முடியும். கொழும்பு பழைய சோனக தெரு மஹ்னமுஸ் சோதா கிறிஸ்துவுக்கு பின்னான 1881 1883 மருதானை புகாரி தக்கியா
1884 வெலிகம புகாரி மஸ்ஜிதும் மத்ரசத்துல் பாரியும். 1885 வெலிகம வெளிவிடிய அருசியா தைக்கா. 1886 மாத்தரை கொட்டுவை கொட அருசியா தைக்கா. 1887 காலி மிலித்துவை முகியதீன் மஸ்ஜித். 1888 மாத்தரை கடை வீதி அருசியா தைக்கா. 1889 காலி கட்டுக்குடை மஹ்னமு அப்துல் ஹம்து அருசியா தைக்கா. 1894 கிந்தோட்டை ஹுசைன் தைக்கா ஆகியன மகான் அவர்களின் முயற்சியின் பயன்களாகும். இவைகள் மகான் அவர்களின் சேவையின் ஒரு சில துளிகள் மாத்திரமே. இமாமுல் அரூஸ் ஒலியுல்லா நாயகம் அவர்கள் பல ஆக்கங்களை மக்கள் தெளிவு பெற விட்டுச் சென்றார்கள். அவை மக்களுக்கு எழும் சகல சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு போதுமானவையாகும். அவற்றுள் இஸ்லாமிய சட்டம், தத்துவம், குரான், ஹதீஸ் விளக்க உரைகள் போன்ற அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டவைகளாகும். இதற்கு மகானி, பத்ஹுத்தயான், பத்ஹுஸ்ஸலாம், பத்ஹுல் முயீன், பத்ஹுல் மதீன் ஆகியவற்றை குறித்து காட்டலாம். அன்னார் ஹிஜ்ரி 1316 ரஜப் பிறை 5 தமது 84வது வயதில் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். காலி மிலித்துவை மஸ்ஜித் முஹியுத்தீன் தைக்கா ஆரம்பிக்கப்பட்டு 128 ஆண்டுகள் நிறைவு பெறுவதோடு மகான் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைவு கூர்ந்து தொடர்ச்சியாக 120 வருடங்களாக நடைபெற்று வரும் மனாகிபு வைபவம் கடந்த 9/4/2015 ஞாயிறு பிற்பகல் ஆரம்பமாகியது. தொடர்ந்து 10 நாட்கள் ஓதப்பட்டு தமாம் வைபவம் 2015 10ஆம் திகதி ஞாயிறு காலை 10:30க்கு ஆரம்பிக்கப்பட்டு 1 மணிக்கு நிறைவு பெற இருக்கிறது. ஏகேஎம் ஜிப்ரி மிலித்துவை காலி. ஏகேஎம் ஜிப்ரி அவர்கள் முன்னாள் ஆசிரியரும் எழுத்தாளரும் கலாபூசண விருது பெற்றவரும் ஆவார். வழக்கம் போல ஒழுங்கமைப்பு அகமது சரி, ஆலோசனையும் ஒலிப்பதிவும் அல்ஹாஜ் பக்கீர்தீன் சேர், தயாரிப்பு கிந்தோட்டை கிரியேஷன்ஸ். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவிலும் சந்திக்கும் வரை வாசித்த நான் கிந்தோட்டை பர்ஜுமா டீச்சர்.